இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அது என்னன்னா, தற்பொழுது ரமலானுடைய காலமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இஸ்லாமியர்களும் இந்த நோன்பை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா முஸ்லீம்களும் பிடித்தாலும் அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிலே வித்தியாசப்படுகிறது. உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் அதிகமான நேரம் முஸ்லீம்கள் நோன்பை நோக்கிறார்கள், எந்தெந்த நாடுகளில் குறைவான நேரம் முஸ்லீம்கள் நோன்பை நோக்கிறார்கள் என்ற விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தை முஸ்லிம்கள் அடைந்திருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கும் இந்த பாக்கியங்களை, அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை நசீபாக்க வேண்டும். ஆக கண்ணியமானவர்களை, உலகத்தில் எப்படி ஒவ்வொரு நாட்டுடைய நேரங்கள் வித்தியாசப்படுமோ இதே போல ரமலானுடைய நோன்பு நோக்கக்கூடிய நேரங்களும் வித்தியாசப்படுகின்றன. உதாரணமாக ஸ்ரீலங்காவில் தற்பொழுது நேரம் பகல் 12 மணியாக இருந்தால் இதே அமெரிக்காவில் நள்ளிரவு 12 மணியாக இருக்கும். ஆக இது போல ஒவ்வொரு நாட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நேரம் வித்தியாசம் அடைகிறது. சில நேரத்தில் 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், சில சந்தர்ப்பங்களில் 5 மணித்தியாலம், சில சந்தர்ப்பங்களில் 10, 12 மணித்தியாலங்கள், இப்படி நேரம் வித்தியாசம் அடைகிறது. உலகத்தில் ஒரு பகுதி பகலாக இருந்தால் இன்னொரு பகுதி இரவாக இருக்கும், ஒரு பகுதி காலையாக இருந்தால் இன்னொரு பகுதி மாலையாக இருக்கும். இப்படி அந்த சூரியனுடைய சுழற்சியின் காரணமாக உலகத்தில் பல இடங்களில் பலவிதமான சீதோஷண நிலைகள் உண்டாகுது, பலவிதமான காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. இதே போல தான் ரமதானுடைய காலத்தில், நோன்புடைய காலத்தில் உலகத்தில் பல இடங்களில் பல நாடுகளில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் உலகத்துடைய தென் பகுதி, கீழ்ப்பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கே நோன்பு நோக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கிறது. இதே போல உலகத்துடைய மேற்பரப்பு வடப்பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கே முஸ்லிம்கள் நோன்பு நோக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கிறது. இந்த முஸ்லிம்கள் எந்தெந்த நாட்டில் அதிகமாக நோன்பு நோக்கிறாங்க, எந்தெந்த நாட்டில் குறைவான நேரம் நோன்பு நோக்கிறார்கள் என்ற விடயத்தை பற்றி தான் இந்த சேனல்ல நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த அடிப்படையில் உலகத்தில் கூடிய நேரம் எந்த நாட்டில் முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறாங்கன்னு பார்த்தால் முதலாவது இடத்தில் இருக்கிறது ஸ்வீடன் தான். ஸ்வீடன்ல குறிப்பாக கிருணா என்ற ஊரை சேர்ந்தவர்கள். இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க 20 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்றால் அவர்கள் நோன்பு இல்லாமல் இருப்பது 3.5 மணித்தியாலங்கள் தான். அது அல்லாமல் 20 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பு இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு அதிகமான நேரம் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த 3.5 மணித்தியாலங்கள்ல தான் மக்ரிப், இஷா, தராவீகையும் தொழுது அதற்கு பிறகு சஹரையும் இவர்கள் செய்கிறார்கள். ஆக அப்ப இந்த ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய கிருணா என்ற ஊரை சேர்ந்தவர்கள் 20 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாடு நோர்வே. நோர்வே எடுத்துக்கொண்டாலும் இங்கேயும் 20 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக மக்கள் நோன்பை நோக்கிறார்கள். நோர்வேயை எடுத்துக்கொண்டால் நோர்வேயுடைய முக்கியமான சில ஊர்களில் 6 மாதம் தொடர்ச்சியாக பகலாக இருக்கும், 6 மாதங்கள் தொடர்ச்சியாக இரவாக இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் சில சந்தர்ப்பங்களில் சூரியன் மறையாமல் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். அது எப்பன்னு பார்த்தால் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை நோர்வேயுடைய பகுதிகளில் சூரியன் மறையாமல் அப்படியே இருக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நோன்பை விடுவது என்று பார்த்தால் இதற்கு மார்க்க அறிஞர்கள் 2 விதமான சட்டங்களை கூறுகிறார்கள். ஏன் சூரியன் மறைவதை வைத்து தான் நோன்பை நாங்கள் விட முடியும், நோன்பை திறக்க முடியும். அப்ப நோர்வேல சூரியனை மறையாவிட்டால் அப்ப இவர்கள் எப்படி நோன்பை திறப்பார்கள் என்ற சந்தேகம் ஏற்படலாம். இதற்கு மார்க்க அறிஞர்கள் 2 கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது என்னண்டா, இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்துடைய புனிதமான நகரங்களாக கருதப்படக்கூடிய மக்கா மதீனாவுடைய நேரத்தை வைத்து நோன்பை பிடிக்க வேண்டும், நோன்பை விட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இரண்டாவது கருத்து, இந்த நோர்வேக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகளுடைய டைமை கவனித்து
கவனித்து அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் நோன்பை பிடிக்கிறார்கள், எப்பொழுது நோன்பை விடுகிறார்கள் என்று பார்த்து நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த காலப்பகுதி, அதாவது ஏப்ரல் 20 ஆகஸ்ட் 22 இடைப்பட்ட காலப்பகுதியில் ரமலான் நோன்பு வந்தால் இவ்வாறு அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறந்த சட்டத்தை கூறுகிறார்கள். ஆக நோர்வேல 20 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக மக்கள் நோன்பை பிடிக்கிறார்கள். இந்த வரிசையில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு கிரீன்லாண்டை சேர்ந்த நூக் என்ற ஊரை சேர்ந்த முஸ்லிம்கள். இவர்கள் 20 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு வந்து ஐஸ்லாந்து. ஐஸ்லாண்ட்லையும் குறிப்பாக ரைக்ஜிவெக் என்ற ஊரை சேர்ந்த முஸ்லிம்கள் 19 மணித்தியாலங்களும் 59 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் பின்லாந்து. பின்லாந்துலையும் குறிப்பாக ஹெல்சிங்கி என்ற ஊரை சேர்ந்த முஸ்லிம்கள் 19 மணித்தியாலங்களும் 9 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு அல்ஜீரியா. இந்த அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 16 மணித்தியாலங்களும் 44 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். 7வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு கனடா. அதுவும் கனடாவில் ஒட்டோவா என்ற ஊரை சேர்ந்த முஸ்லிம்கள் 16 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். 8வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஸ்காட்லாண்டை சேர்ந்த முஸ்லிம்கள். அதுவும் ஸ்காட்லாண்டில் குறிப்பாக கிளாஸ்கோ என்ற ஊரை சேர்ந்த முஸ்லிம்கள் 16 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். 9வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜூரிச் என்ற ஊரை சேர்ந்த மக்கள் 16 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறாங்க. 10வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு இத்தாலி. அதுவும் இத்தாலியில ரோமை சேர்ந்த மக்கள் 16 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறாங்க. 12வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு யுனைடெட் கிங்டம், யூகே, குறிப்பாக லண்டன். இந்த லண்டன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் 16 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறாங்க. 13வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பிரான்ஸ். குறிப்பாக இந்த பிரான்ஸ்ல பெரிசை சேர்ந்த முஸ்லிம்கள் 15 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறாங்க. ஆகவே இந்த நாடுகளில் தான் உலகத்தில் அதிகமான நேரம் முஸ்லிம்கள் நோன்பை பிடிக்கிறார்கள். அப்ப ஸ்ரீலங்காவில் எவ்வளவு நேரம் நோன்பு பிடிக்கிறாங்க என்று பார்த்தால் ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 13½ அவர், அதாவது 13 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். அடுத்தது உலகத்தில் மிக குறைவான நேரம் எந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறாங்கன்னு பார்த்தால் அதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு தான் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜோஹனஸ்பர்க். இந்த ஜோஹனஸ்பர்க்ல இருக்கக்கூடிய மக்கள் 11 இருந்து 12 மணித்தியாலங்கள் தொடர்ந்து நோன்பை பிடிக்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல 2வதாக இருக்கக்கூடிய நாடு உருகுவே. உருகுவேயிலேயும் குறிப்பாக மொன்டிவீடியோ என்ற ஊரை சேர்ந்த மக்களும் 11 இருந்து 12 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய புயினோஸ் ஏரிஸ் என்ற ஊர் மக்கள் 12 மணித்தியாலங்கள் தொடர்ந்து நோன்பை பிடிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு தான் நியூசிலாந்து. அதுவும் நியூசிலாந்துல கிரைஸ்ட் சர்ச் என்ற ஊரை சேர்ந்த மக்கள் 12 மணித்தியாலங்கள் தொடர்ந்து நோன்பை பிடிக்கிறார்கள். இந்த நாடுகள் எல்லாம் உலகத்துடைய தென்முனையிலே இருக்கக்கூடிய நாடுகள். உலகத்தில் தென்முனையில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் நோன்புடைய நேரம் குறைவான நாடுகள். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுடைய ஜகார்த்தாவில் 12 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் தொடர்ச்சியாக மக்கள் நோன்பை பிடிக்கிறாங்க. 6வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இந்தியாவை சேர்ந்த நியூ டில்லி. நியூ டில்லியில் இருக்கக்கூடிய மக்களும் 12 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறாங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். குறிப்பாக பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தை சேர்ந்தவர்கள் 12 இருந்து 13 மணித்தியாலங்களுக்குள்ளால, ஒன்று 12 அல்லது 13, இந்த நேரத்துக்குள்ளால அவர்கள் நோன்பை பிடிக்கிறார்கள். 8வது இடம் ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வேயிலையும் ஹராரேயிலே இருக்கக்கூடிய ஜிம்பாப்வேயுடைய கேபிட்டல் சிட்டி, தலைநகரம் ஹராரே. இந்த ஹராரேயில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் 12 இருந்து
13 மணித்தியாலங்களுக்குட்பட்ட நேரம் நோன்பு பிடிக்கிறார்கள். 9வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பிரேசில். பிரேசிலையும் குறிப்பாக பிரசீலியா, இந்த பிரசீலியாவிலையும் 12 to 13 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் மக்கள் நோன்பை பிடிக்கிறார்கள். 10வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE உடைய முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய துபாய் தான். இந்த துபாயில் இருக்கக்கூடிய மக்கள் 13 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறாங்க. 11வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தால் சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியாவில் 13 மணித்தியாலங்கள் மக்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறாங்க. 12வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு USA, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இந்த அமெரிக்காவை சேர்ந்த மக்கள், குறிப்பாக நியூயார்க்கை சேர்ந்தவர்களும் 13 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். 13வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டர்க்கி. டர்க்கிலையும் குறிப்பாக இஸ்தாம்பூல். இந்த இஸ்தாம்பூல்ல இருக்கக்கூடியவர்களும் 13 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பை பிடிக்கிறார்கள். ஆகவே இப்படி உலகத்துடைய அந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக உலகத்தில் சில இடங்கள்ல நோன்புடைய நேரம் அதிகமாக இருக்குது, சில இடங்கள்ல நோன்புடைய நேரம் குறைவாக இருக்குது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் உலகத்தில் பல இடங்களிலே இருக்கக்கூடிய மக்கள் பலவித தியாகங்களுடன் இந்த ரமலானுடைய நோன்பை, நன்மையை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்து நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நோன்பையும் கபூல் செய்வானாக. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான இன்னும் பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இதே போல இந்த ரமலானை பற்றி, இந்த நோன்பை பற்றி பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? என்ற அடுத்த சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்டில் இதை பற்றி தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதனுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்களும் அடைந்து கொள்ளுங்கள். இதை ஷேர் செய்து மற்றவர்களையும் இந்த பிரயோஜனங்களை அடையக்கூடிய கூட்டத்திலே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள்.